student 12th standard chapter 2 la example 2.13 if modulus of z equal to show that 3 less than or equal to modulus of z plus 3 plus 4i less than or equal to 7 னு வெரிஃபை பண்ண சொல்றாங்க. modulus of z க்கு 2 னு சப்ஸ்டிட் பண்ணி இந்த ரிசல்ட் வெரிஃபை பண்ண சொல்றாங்க. ஓகே சரி ஓகே. இப்போ நம்ம டைரக்டா சப்ஸ்டிட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ண நமக்கு ஒரு நம்ம கண்டிஷன் இருக்குது, நமக்கு ஃபார்முலாஸ் வி நோ தட் நமக்கு தெரிஞ்ச ஒரு ரிசல்ட் இருக்குது. இப்போ மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2 இதுக்கு மாடுலஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 பிளஸ் z2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் z2 ஃபார்முலாஸ் இருக்குது. வி நோ தட். ஓகே ஸோ ஓகே. இப்போ நமக்கு இந்த z இந்த ஃபார்மேட் வந்து z1 எடுத்துக்க, இந்த 3 பிளஸ் 4ஐ வந்து z2 கன்சிடர் பண்ணிது. இந்த டேர்ம்ஸ் மட்டும் z1 3 பிளஸ் 4 வந்து z2 கன்சிடர் பண்ணுறேன். ஓகே இந்த ஃபார்மேட்டில் இந்த டேர்ம்ஸ் இது ஃபர்ஸ்ட் z1 செகண்ட் வந்து z2 கன்சிடர் பண்ணுறேன். அப்படியே வேல்யூ எதுக்கு சப்மிட் பண்ணலாமா? யூஸ் பண்ணி z1க்கு z டேர்ம்ஸ் இருக்குது மைனஸ் z2க்கு 3 பிளஸ் 4i. ஓகே மாடுலஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z பிளஸ் 3 4i லெஸ் ஆர் ஈக்குவல் டு z1க்கு z2க்கு 3 பிளஸ் 4i. ஓகே இந்த மாடுலஸ் எதுக்குன்னா நெகட்டிவ் வந்தால் பாசிட்டிவ் தான் ஹோல் மாடுலஸ் போட்டுக்கிறோம். ஓகே இந்த மாடுலஸ் போட்டு இதை ஒமிட் பண்ணுறாங்க. இது ஹோல் மாடுலஸ், அதுக்குள்ள ஒரு மாடுலஸ் வேல்யூ z1 z2. ஓகே சரி ஓகே. ஒரு மாடுலஸ் z2க்கு அவனே கொஸ்டின் கொடுத்துட்டான் 2 சப்ஜெக்ட் பண்ணின்னு சொல்லிட்டான். அப்போ மாடுலஸ் 2 மைனஸ் இது நான் ஒரு மாடுலஸ் இருந்தால் ஸ்கொயர் ரூட் இருக்கலாம். ரியல் இமேஜர் பார்ட் இருந்தால் ஸ்கொயர் டைம்ஸ் இருக்கலாம். ஸ்கொயர் டைம்ஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் லெஸ் தான் ஈக்குவல் டு இந்த டேர்ம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. இது எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு ரூல் ஏன்னா கொஸ்டின்லேயே கரெக்டாக போகுது. z1 z பிளஸ் 3 பிளஸ் 4 இருக்குது. அது ஃபார்மேட்டை யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு போய் என்ன நமக்கு 2 யூஸ் பண்றாங்க. இது ஜஸ்ட் மாடுலஸ் ஆஃப் z சிங்கிள் டேர்ம்ஸ் தான் 2 சப்ஜெக்ட் பண்றோம். இது z பிளஸ் 3 பிளஸ் 4i அதுக்கு போய் சப்ஜெக்ட் பண்ணாதீங்க. இது ஃபுல் டேர்ம்ஸ் அப்படியே இருக்குங்க ரிசல்ட். ஏன்னா இதான் வெரிஃபை பண்ணணும் நமக்கு. நெக்ஸ்ட் இந்த மாடுலஸ் ஆஃப் z இண்டிவிஜுவல் வேல்யூக்கு 2 சப்ஜெக்ட் பண்ணிடலாம். பிளஸ் இது என்னறம் ரியல் இமேஜரி பார்ட் இருக்குது. ஸ்கொயர் டேர்ம்ஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர். ஓகே நெக்ஸ்ட் இது 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 லெஸ் ஆர் ஈக்குவல் டு இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்கும். லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2 பிளஸ் ரூட் ஆஃப் 9 பிளஸ் 16 9 plus 25 இந்த டேர்ம்ஸ் சேம் 2 plus 25 25 ஸ்கொயர் எடுத்தா 5a less than equal to z plus 3 plus 4a less than equal to 2 plus 5 2ல minus 5 பண்ணாரோம் modulus of minus 3 less than equal to z plus 3 4a less than equal to 2 plus 5 7. இப்போ மாடுலஸ்க்கு நெகட்டிவ் வந்தா பாசிட்டிவ் தான் எடுத்துக்கணும் நமக்கு. அப்போ பாசிட்டிவ் 3 less than equal to z plus 3 plus 4i less than equal to 7. நம்ம ரிசல்ட் வந்துச்சப்பா நமக்கு. ஓகே இந்த ரிசல்ட் நம்ம கண்டிஷன் எடுத்துட்டு நீ நெக்ஸ்ட் இந்த மாடுலஸ் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நமக்கு என்ன -3 ஆன்சர் வந்துடும். அப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆன்சரு +3 தான் இருக்குது. அப்போ மாடுலஸ் யூஸ் பண்ணாதான் ரிமூவ் பண்ணால் மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான் இருந்தாலும் ப்ளஸ் தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே அப்போ அந்த ஃபைனல் ரிசல்ட் வந்துச்சு நமக்கு. ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.